அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கே தெரியும் நான் மோஸ்ட்லி சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. மார்க்கெட்டோட டைரக்ஷனை அது மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே காமிக்கிறதும் அது ஒரு லீடிங் இண்டிகேட்டராக இருக்கிறதும் தான் பார்த்திங்கன்னா நான் சிபிஆர் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்கள். என்ன தான் நான் சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாலுமே சிபிஆரோட ஒவ்வொரு ஜோன்லேயுமே ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், பையர்ஸும் செல்லர்ஸும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸை எடுக்க முடியும். ஏன்னா சிபிஆர் இருக்க எல்லா லைனுமே சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ஒவ்வொரு லைனுக்குள்ளே போகும்போதும் ப்ரைஸ் ஒன்று அதை தாண்டி போகணும், இல்லை ரிவர்ஸ் ஆகணும், அவ்வளோதான். அதை தாண்டி போகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பையர்ஸ் செல்லர் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். அந்த பையர்ஸும் செல்லர்ஸும் சிபிஆரோட ஒவ்வொரு லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் சிபிஆர் இருக்குது, மேலே ப்ரீவியஸ் டே R1 ஜோன் இருக்குது, அதுக்கு மேலே R2 R3 இருக்குது, அதே மாதிரி கீழே ப்ரீவியஸ் டேலோ S1 இருக்குது, S2 S3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மொத்தமாக நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். இதில் ப்ரைஸ் உங்களுக்கு R1க்கும் S1க்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா பையர்ஸும் செல்லர்ஸும் 50-50 இருப்பாங்கங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் தான் ஆகும். R1க்கும் S1க்கும் இடையில ப்ரைஸ் இருக்கும்போது உங்களுடைய மார்க்கெட்டோட டைரக்ஷன் அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா சைடு வேஸாக இருக்கணும். ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு பையர்ஸும் செல்லர்ஸும் அங்கே 50-50 தான் இருப்பாங்க. ஆனால் அதுவே சிபிஆருக்கு மேலே இருக்குன்னு வைங்களேன் ப்ரைஸ், அதாவது சிபிஆருக்கு மேலே இந்த R1 PDHக்கு கீழே இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும்போது பையர்ஸும் செல்லர்ஸும் 50-50 தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பையர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. அதே தான் கீழே உங்களுக்கு சிபிஆருக்கும் S1 PDLக்கும் நடுவில் இருக்கும்போது அப்போவுமே பையர்ஸும் செல்லர்ஸும் 50-50 தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. டாமினேஷன் இன் த சென்ஸ் இதுக்கு மேலே இருக்கும்போது பையர்ஸ் சொல்கிறத செல்லர்ஸ் கேட்டுக்குவாங்க, அதே கீழே இருக்கும்போது செல்லர்ஸ் சொல்கிறத பையர்ஸ் கேட்டுப்பாங்க. அதுதான் நான் டாமினேஷன் அப்படின்ட்டு மீன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு முடிவெடுக்கிறது, ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏனென்றால் மார்க்கெட்டோட வியூவே சைடு வேஸ் தான். அவன் எங்கே போவானே சொல்ல முடியாது. திடீர்னு இங்கே இருப்பான், திடீர்னு கீழே போவான், திடீர்னு மேலே வருவான். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த R1க்கும் S1க்கும் இடையில ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் 50-50 இருக்கிறது தான். யாராவது ஒருத்தங்க டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சைட் மார்க்கெட் மூவ் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லோ ப்ராபபிள் ட்ரேட்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் இதுதான். இதுவே உங்களுக்கு மார்க்கெட் இங்கே சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை R1 ரெண்டையுமே தாண்டி மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் 50% இருந்த பையர்ஸோட எண்ணிக்கை 70% மாறிடும். அப்போ அந்த ரேஷியோ அப்படிங்கிறது 70% பையர்ஸ் அண்ட் 30% செல்லர்ஸ் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் ஓகே மார்க்கெட் இருந்தது போதும், இதுக்கு மேலே நம்ம இதை கொண்டு போயிடலாம், மேலே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு காசை உள்ளே இறக்குவாங்க. அப்படி இறக்கிறதுனால தான் இங்கே பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. அப்போ செல்லர்ஸோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஆனால் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அது என்னென்னா ப்ரைஸ் R1 PDH ரெண்டையுமே தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த லெவலான அடுத்த பிவட் லெவலான R2க்கு பார்த்திங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடணும். ஏன்னா இங்கே 50 இருந்தவங்க கஷ்டப்பட்டு 70 இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போ அவங்க ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பிவட்டு கொண்டு போனால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சிபிஆர்லேருந்து R1 தாண்டிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக அரை மணி நேரத்துக்குள்ளேயே R2 டச் பண்ணிடும். இன்கேஸ் அப்படி டச் பண்ண முடியலன்னு வைங்களேன், இப்போது இந்த பையர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல 70 வந்துடுவாங்க, கொஞ்சம் மொமெண்டம் இருந்தால் தான் மேலே போக முடியும். அப்போ சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். இன்கேஸ் அங்கே சப்போர்ட்டுக்கு ஆள் வரல அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே ஐயையோ இங்கே நம்ம மேலே போனது இவங்க நம்பி மேலே போனது தப்பாக போயிடுச்சு, நம்ம கூட யாரும் ஆள் வர மாட்டாங்களே அப்படின்ட்டு இந்த பையர்ஸ் மனசை விட்டு ஒரு சின்ன லாஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க, லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஓகேங்களா? அப்படி வரும்போது செல்லர்ஸ் அகைன் டாமினேட் பண்ணிடுவாங்க. இங்கே 30% இருக்கிற எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 50% மாறும். எப்போ மாறும் அப்படின்னா அகைன் ப்ரைஸ் R1 PDH ரெண்டையுமே தாண்டி கீழே வரும்போது மாறும். அதற்கான முதல் அறிகுறி என்னென்னா அரை மணி நேரம் ஆயுமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டேகையை தாண்டாமல் இருக்கிறது ஆர் R2 தொடாமல் இருக்கிறது. இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸை ஈஸியாக எடுக்க முடியும். என்ன கான்செப்ட்டு, சிபிஆரை தாண்டி R1க்கு போச்சு அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்தில் R2க்கு போகணும். அப்படிலாம் நீங்கள் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அந்த ரிவர்சல் கண்டிப்பாக சிபிஆர் வரைக்கும் போகும், மினிமம் சிபிஆர் வரைக்கும் போகும். ஓகேங்களா? இப்போ இந்த R1 லெவல்லேருந்து ப்ரைஸ் அகைன் R2க்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க. 80% பையர்ஸ் வந்துடுவாங்க. அண்ட் செல்லர்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாகி 20% அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அப்போது ப்ரைஸ் R2க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது நோ ட்ரேடிங் ஜோனாக மாறிடும். ஏனென்றால் இப்போ சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு வைங்களேன்,
இங்கே போகும்போது கொஞ்சம் பணம் இறக்கியிருப்பாங்க, இங்கே போகும்போது கொஞ்சம் பணம் இறக்கியிருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு இறக்குறதுக்கு காசே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மொத்த காசையும் இறக்கியிருப்பாங்க. இப்போது எஃப்ஐடி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 10,000 கோடி 5,000 கோடி பையிங் செல்லிங்லாம் பண்ணுறாங்கல்ல. இன்கேஸ் ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே போச்சுன்னு வைங்களேன், அவங்க வாங்கணும்னு நினச்சதில் ஒரு 70% பணத்தை உள்ளே போட்டுருவாங்க. அதுவே R2க்கு மேலே போச்சு அப்படின்னா 80% பணத்தை உள்ளே போட்டுருவாங்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குலாம் என்ன பண்ணுறது? இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கே தெரியும், எஃப்ஐடியை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மூவர்ஸ், அவங்க தான் வந்து மார்க்கெட்டை மேலே கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்றைக்குமே அவங்களோட ஃபுல் கேபிட்டலை டிப்ளாய் பண்ண மாட்டாங்க. அதனால் ப்ரைஸ் R2க்கு மேலே போச்சுன்னா உங்களோட வியூ அப்படிங்கிறது பயங்கர புல்லிஷாக இருக்கணும். மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும் அப்படின்ட்டு இருக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், R1க்கு மேலே ப்ரைஸ் போச்சு அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே மொமெண்டம் பிக்கப் ஆகி R2க்கு போயிடுன்னு சொன்னோம். ஆனால் இதே சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் R2க்கு மேலே போனால் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா காசு இறக்குறதுக்கு அவங்கள்ட்ட ஃபர்தராக காசு இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இறக்குவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம ரீட்டைல் பீப்புளாக இருக்கும் பார்த்திங்களா, ஓகே பயங்கரமாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு நம்ம வந்து வாங்குவோம். அதனால் ரொம்ப ஸ்லோவாக, இப்போ உதாரணத்துக்கு R1லேருந்து R2க்கு போகிற அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னா R2லேருந்து R3க்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டைம் அதிகமாகும். அந்தளவுக்கு அதிகமான டைம் தேவைப்படும். பிகாஸ் ஆஃப் த மணி வந்து பிரச்சனையாக இருக்குது, அங்கே வந்து கம்மியாக இருக்குது திருப்பி ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே ஏற்றுருக்கு. அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் ப்ரைஸ் R2வை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. புல்லிஷாக போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பணத்தை இறக்கிட்டாங்க. இதுக்கு மேலே எவ்வளோ காசு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பியரிஷாக மாறணும் அப்படின்னா ப்ரைஸ் அகைன் R2வை தாண்டினா தான் பியரிஷாக மாற முடியும். ஸோ R2க்கு மேலே போயிடுச்சுன்னா பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனாலும் போயிட்டு போட்டோம், உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ப்ரைஸ் சப்போஸ் அந்த நாள் வந்து R2வை தாண்டி கீழே வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கர பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு புனிதமாக அப்படின்ட்டு R3யும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா 90-10 அப்படின்னு மாறிடுவாங்க. 90% பையர்ஸ் இருப்பாங்க, 10% செல்லர்ஸ் இருப்பாங்க. இங்கேயும் சேம் அதே ப்ரொசீஜர் தான், அதே பேட்டர்ன் தான் அப்ளிகபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன். R3யை தாண்டி வந்தால் மட்டும் கிடையாது, R2வை தாண்டினா தான் நீங்கள் பேரிஷ் ஆகணும். ஒன்ஸ் ப்ரைஸ் R2வை தாண்டிச்சுன்னா திருப்பி R2வை தாண்டாமல் நீங்கள் ஷார்ட்டு போகக்கூடாது. அதே மாதிரி R2வை தாண்டிடுச்சுன்னா லாங்கும் போகக்கூடாது. அப்போது அபவ் R2 நமக்கு நோ ட்ரேடிங் ஜோனாக இருக்கணும். R2 ரிவர்சல் மட்டும்தான் ஒரே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே. இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே ஆப்போசிட்டில் கீழே தான் அப்ளிகபிள் நம்ம பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து கீழே S1க்கு போகுது அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்து 70% வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க, 30% தான் பையர்ஸ் இருப்பாங்க. நம்ம முன்னே சொன்னால் அதே கான்செப்ட் தான். S1 தாண்டிடுச்சு அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ஓகேப்பா நமக்கு இதுதான் சரியான நேரம், டப்புன்னு நம்ம வந்து கொஞ்சம் பணத்தை இறக்கி S2 வரைக்கும் கொண்டு போயிட்டு ப்ராஃபிட்டை ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பணத்தை இறக்கி அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே S2க்கு கொண்டு போயிடுவாங்க. சப்போஸ் ப்ரைஸ் வந்து S2வையும் தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 80-20 ஆயிரும். செல்லர்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 80% செல்லர்ஸ் வந்துடுவாங்க, வெறும் 20% தான் பையர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரதுக்கு அரை மணி நேரம் ஆகலாம். ஆனால் S2லேருந்து S3க்கு போகும்போது மேபி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு டைம் ரொம்ப அதிகமாக ஆகும். அதனால் ப்ரைஸ் S2வை தாண்டிடுச்சு அப்படின்னா இதுவும் நோ ட்ரேடிங் ஜோனாக மாறிடும். திருப்பி எப்போ ப்ரைஸ் கீழே போயிட்டு மேலே S2வை தாண்டுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கும், புல்லிஷ் என்ட்ரி கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் கீழே போகணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா பணத்தை எவ்வளோ இறக்கியிருக்கிறாங்க எவ்வளோ மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ S2 கீழே போயிடுச்சுன்னா நோ ட்ரேடிங். அகைன் S2வை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் S1 தாண்டுற வரைக்கும் நீங்கள் ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே தான் ப்ரைஸ் இன்கேஸ் உங்களுக்கு S3யும் தாண்டி கீழே போகுதுன்னு வைங்களேன், 90-10 அப்படின்னு மாறிடும். 90% செல்லர்ஸ் இருப்பாங்க, 10% தான் பையர்ஸ் இருப்பாங்க. அப்படி போனாலுமே அகைன் ப்ரைஸ் S2வை தாண்டி வரும்போது தான் நீங்கள் லாங் என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு இதுவுமே நோ ட்ரேடிங் ஜோன் தான். அப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், ப்ரைஸ் R1 தாண்டும் போது என்ட்ரி எடுக்கலாம், இல்லை R2லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம், இல்லை ப்ரைஸ் வந்து இங்கேருந்து R1லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம், இங்கேருந்து CPLலேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். சேம் கான்செப்ட் தான் கீழேயுமே. உங்களுக்கு CPLலேருந்து கீழே இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம், S1லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு CPRக்கு ஓப்பன் ஆகி கீழே இந்த S1 தாண்டும் போது என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து S2லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம், S1லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே S2க்கும் R2க்கும் இடையில ப்ரைஸ் வந்து அந்த பிவோட் பாயிண்ட்டை தாண்டி போகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் வந்து நிறையாவே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே மார்க்கெட் டைமில் மூவ் ஆச்சு அப்படின்னா. இதுவே உங்களுக்கு கேப் அப் கேப் டவுனில் R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சேம் அதே தான். ஃபஸ்ட்டு காமனாக நீங்கள் அதை வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கவே கூடாது இந்த சென்ஸ் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுக்கக்கூடாது. 9 வரைக்கும் விட்டுருங்க. 9 வரைக்கும் ப்ரைஸ் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 10 மணிக்குள்ளே R2க்கு போகணும். அடுத்த அரை மணி நேரம் கணக்கு.
இன்கேஸ் அப்படி போகலன்னா ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா சிபிஆர் வரைக்கும் வந்துடும். இதுவே இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி S1 கீழே ஓப்பன் ஆகிறா அப்படின்னா சேம் அதே கணக்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க, 9:30 வரைக்கும் விட்டுருங்க. நம்மளால் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நேற்று எடுத்த பொசிஷன் எடுத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுனால என்ன பண்ணுறது, நம்ம பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலாமா, இல்லை மார்க்கெட்டை திருப்பி மேலே கொண்டு போய் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலாமா, லாஸை புக் பண்ணலாமா, இல்லை ப்ராஃபிட் கொண்டு வந்து புக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 1/4 மணி நேரத்தை விட்டுட்டு 9:30க்கு பாருங்கள். 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே இன்கேஸ் டேலோ பிரேக் ஆகுது, இல்லை S2 கிட்ட போகிறான்னா ஓகே செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி போகாமல் ரிவர்ஸ் ஆகிறான் அப்படின்னா ஓகே அந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டாங்க, ப்ராஃபிட் புக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து R2க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் 90% டைம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். சேம் கான்செப்ட் தான். 1/2 மணி நேரம் பார்க்குறீங்க நீங்கள், 1/4 மணி நேரம் பார்க்குறீங்க, 9 வரைக்கும் பார்க்குறீங்க, 9:30க்கு மேலே ப்ரைஸ் மேலே போகுதா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம லாங்கெல்லாம் போக முடியாது. R1க்கு மேலே கூட நம்ம லாங் போகலாம், R2க்கு மேலே லாங் போட முடியாது. அவன் எப்படா R2 கீழே வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணணும். வரும்போது நீங்கள் ஷார்ட் அடிக்கணும். அதை தவிர வேறு வழியே கிடையாது. லாங் போனீங்கன்னா அது லோ ப்ராபபிலிட்டி இடம் மாறி போயிடும். சேம் கான்செப்ட் தான் கீழேயுமே. S2க்கு கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அவன் மேலே ரிவர்ஸ் ஆகி வரட்டும், S2க்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணணும். மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாங் போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த மாதிரி தான் சிபிஆரோட ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேமை ப்ளே பண்ணுவாங்க. இந்த கேம் அவங்க இப்படி தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா ப்ரைஸ் அந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கிறேன், இன்ட்ராடேவும் அதில் வரும், பொசிஷனுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பையர்ஸ் செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. மேபி உங்களுக்கு ஆல்ரெடி சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி தெரிஞ்சாலுமே இந்த கான்செப்டை நீங்கள் உள்ளே வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்ல ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பப்ளிக் ஃபாரம்லேயே ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் நம்ம ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வைகள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும், நிறைய பேருக்கு இது பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ இது போன்ற மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.